டேட்டிங் பண்றீங்கன்னா, உங்க லவ் எஃப்ஐஆர்ல போய் முடியாம இருக்க இந்த வீடியோவ கண்டிப்பா பாருங்க. முதல்ல கேட் ஃபிஷிங் இல்லீகல்ங்க. டேட்டிங் ஆப்ஸ்ல பொய்யான ஐடென்டிட்டி யூஸ் பண்றது, ஃபால்ஸ் நேம் யூஸ் பண்றது, இத ஸ்பெஷலா யாரையாவது ட்ராப் பண்ணணும்னு நீங்க பண்ணீங்கன்னா, அதுக்கு பேரு ஐடென்டிட்டி தெஃப்ட் அண்ட் சைபர் சீட்டிங். 2வது, ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு லீகல் ரைட்ஸ் இருக்கு. அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி உங்க ரிலேஷன்ஷிப் மேரேஜ் மாதிரியே இருந்ததுன்னா, மெயின்டெனன்ஸ்க்கான உரிமையும் உண்டு. 3வது, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்கள ப்ளீஸ் அவங்களா கன்சென்ட் கொடுத்தா கூட டேட் பண்ணாதீங்க. அவங்களோட இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்காதீங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா இது உங்களை பாக்ஸோ ஆக்ட்ல லைபிள் ஆயிடும். 4வது, போஸ்ட் மேரேஜஸை கோர்ட்டு கிட்னாப்பிங்காக தாங்க பார்க்குறாங்க. உங்கள் ஃபேமிலி, உங்கள் பார்ட்னர் இல்லை யாராக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்டம் இல்லாமல் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண முடியாது. லாஸ்ட்டாக, இந்த ஜென்ரேஷன் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பப்ளிக் அஃபெக்ஷன் ஒரு கிரைம் கிடையாது. ஆனால் ஒப்சீனிட்டி ஒரு கிரைம். அப்படின்னா உங்கள் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு பப்ளிக் பிளேஸில் மற்றவங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் காஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களோட டேட்டிங் ரெக்கார்ட் உங்கள் ஹார்ட் ரேட்டை தான் ரேஸ் பண்ணணும், உங்கள் கிரைம் ரேட்டை இல்லை.